தீபாவளி நேரத்தில் கூடுதலான வியாபாரம் போயிட்டே இருக்கா. நான் பழனி அவமானப்படுத்துறதை இந்த மாணிக்கமும் தங்கமயிலும் மாறி மாறி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது தெரியாத எங்கள் பாண்டியன் பழனியை வந்துட்டு மற்றவங்க மத்தியில் அவமானப்படுத்துறதை வேலையாகவும் வச்சிருக்கவும் செய்கிறாங்க. பழனி இதனால் மனசளவில் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்க தான் செய்கிறாரு. தங்கமயிலும் அப்பாவும் சரியில்லைன்றதை பழனிவேல் புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எப்படி நம்ம மாமாவுக்கோ இல்லை மச்சானுக்கோ இல்லை நம்ம சரவணனுக்கோ எப்படி எடுத்து சொல்ல முடியும்? தேவையில்லாமல் நம்மளால் எந்த பிரச்சனையும் இந்த குடும்பத்தில் வேண்டாம் அப்படின்னு தான் பழனிவேல் நினைக்கவும் செய்கிறாரு. ஆனால் அது புரியாமல் இந்த கடையை மொத்தமாக ஆட்டே போடணும், கல்லாவில் நாம தான் உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பழனிவேல் தவிர மற்ற 2 பேருக்கும் முக்கியமாக இருக்க தான் செய்யுது. கடைக்கு போனதுக்கு பிறகு கடையில் யாராவது ஒருத்தவங்க இருந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசவும் செய்கிறாங்க. இல்லை கடையில் யாராவது இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் தீபாவளி அதுமா எப்படிங்க கடையில் போய் உட்காந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு தானே வியாபாரமும் நல்லபடியாக போயிட்டுருக்கும். அப்படி தான் கடைக்கு பாண்டியன் போகிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமே கடையில் தான் இருக்காங்க. பாண்டியன் கல்லால் உட்காந்துட்டு கல்லால் எல்லா பணத்தையும் வாங்கி போட்டுட்டு நல்லபடியாக கடையை நடத்திட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இங்கே பழனி வேலை நிற்கிறாங்க. டே பழனி, இன்னைக்காச்சும் டெலிவரியை சீக்கிரமாக கொடுத்துடா அப்படின்னு சொல்ல, இல்லை மச்சான் நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க தான் போகிறேன், இந்தோ எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்ல, பின்ன என்ன தம்பி பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு வேலையும் நீங்கள் இங்கே சம்மந்தி சொல்லி தான் செய்றீங்க, நீங்களா ஒரு வேலையுமே எடுத்து செய்ய மாட்டிய, ஏன் சம்மந்தி இந்த தம்பி எப்போதுமே அப்போதுலேருந்தே அப்படித்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழனிக்கு மனசு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. சரவணன் பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. ஆமாம் நானும் அதை கவனிச்சிட்டே தான் இருக்கேன்னு அங்கே தங்கமயிலும் பத்தாத்துக்கு பக்கத்தில் நின்று தூவி விட உடனே இங்கே உட்காந்துருக்க பாண்டியன் சொல்கிறாங்க, அட ஆமாம் சின்ன வயசுலேருந்தே இவங்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்டா பழக்கம் அதுதான், என்ன சொன்னாலும் சொன்னாதான் அவன் வேலையை செய்வான், இல்லைனா அவன் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான்னு சொல்ல, இப்படி இருந்தால் எப்படி தம்பி தனியாக பிஸ்னஸ்லாம் ரன் பண்ண முடியும், இத்தனை வருஷமாக இருக்கியா, ஒரு வேளை உங்களுக்கு பதிலாக நான் இந்த கடையில் வேலை பார்த்துருந்தேன்னா இதை விட இன்னும் 2 கடை நான் கட்டியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் இங்கே சம்மந்தியை பார்க்குறாங்க. இல்லை சம்மந்தி உண்மையதான் சொன்ன, அந்த அளவுக்கு நான் உழைச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, அது சரிதான்ற மாதிரி அவர் கணக்கு வழக்கு பார்த்துட்டே இருக்கேன். அட என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே பழனி வேலை சொல்ல, இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு இங்கே ஓடி வந்து நிற்கவும் செய்கிறாங்க. என்னம்மாம்மா உங்களுக்கு தான் காலையிலேருந்து மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ அப்பா வேலை சொன்னோடனே ஓடி வரீங்க, என் உடம்புக்கு முடியலன்னு அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு சொல்ல, உடனே பழனிவேல் நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்பா காலையிலேருந்து மாமாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் தான் இருக்குது, அதோட தானே வந்து கடையிலையும் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு முதல் தடவையாக எங்கள் மாமாவுக்காக பேசுகிறாங்க. இதெல்லாம் பழனிவேல் பார்த்து அதிர்ந்து போய் நிற்க, என்ன இதுன்ற மாதிரி எங்கள் தங்கமேலும் அங்கே உட்காந்துருக்க மாணிக்கமும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, என்னடா என்ன பண்ணுது, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமான்னு சொல்ல, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்ல, இந்த வயசில் சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், அதை தாண்டி நல்லா உழைக்கணும், இது எதுவுமே இல்லைனா இப்படி தான் உடம்பு மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே சரவணனுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான கோபம் வருது. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சரவணா, நான் கிளம்புறேன், நான் போய் எல்லா டெலிவரியும் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த சமயத்தில் தான் சரவணன் சொல்கிறாங்க, மாமா நீ இங்கேருந்து ரெஸ்ட் எடு, நான் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரேன்னு சொல்ல, ஃபோன் பேசிட்டு வச்ச கையோட பாண்டியன் சொல்கிறாங்க, அதுவும் சரிதான், எவ்வளோ நாளைக்கு நீயே அலைஞ்சிட்ருப்ப, அதுவும் உடம்புக்கு முடியலைன்னு சரவணன் சொல்லி உன்னை அனுப்புனா அப்புறம் உன் அக்கா கறி என்னே தான் திட்டுவான், நீ பேசாமல் கடையில் இரு, சரவணன் போய் டெலிவரியை கொடுத்துட்டு வரட்டும், நான் போய் குடோனில் போய் கணக்கு வழக்கு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும். சரி அப்பா நீங்களும் வாங்க நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்ல, டேய் பழனி கடையை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே மாணிக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே கல்லா பக்கம் போகிற பழனி, அட என்ன தம்பி நீங்கள் கல்லாவில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் தானே வேலை புரியும், இத்தனை வருஷமாக இங்கே சம்மந்தி சொல்லி தான் ஒரு வேலையும் பார்த்துருக்கீங்க, கல்லாவில் உட்காந்தா மட்டும் உங்களுக்கு எல்லா வேலையும் சரியாக வந்துடுமா என்ன, நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யுங்க, அங்கே இருக்க 2-3 அரிசி மூட்டையை கொண்டு வந்து இங்கே வைங்க, அப்புறம் இங்கே இருக்க பொருளெல்லாம் கொஞ்சம் தீந்து போச்சு அதையும் எடுத்து வைங்க, அதை விட்டுட்டு வேறு வேலை என்ன இருக்குன்னு நான் யோசிச்சு சொல்கிறேன் சரியா, இங்கேனே உட்காந்துட்டே இருந்துட்டா யார் தான் வேலையை பார்க்குறது, என்னாலையும் இந்த வயசான காலத்தில் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, மூட்டையெல்லாம் தூக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இதை பாண்டியன் அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது இதை கவனிச்சிட்றாங்க, பார்த்துட்றாங்க, அவங்க சொல்கிறத அத்தனையும் கேட்டுறாங்க. அப்படியே பழனிக்கு முகம் ஒரு மாதிரியாக, சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கல்லாவிலே உட்காந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறத பார்த்து எங்கள் சரவணனும், எப்போதுமே இவர் இப்படித்தான்ப்பா, நான் என்ன சொன்ன வரேன்னு நான் சொல்ல வரதை நீங்களுமே கேட்க மாட்டீங்க, ஒவ்வொரு நாளும் இந்த கடையில் பழனி அம்மாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, என்னால் எதுவுமே பேச முடியலப்பா அப்படின்னு சொல்ல, தங்கமயில் எதையுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வேலையும் பார்த்துட்ருக்கேன், அவங்க அரிசி மூட்டையெல்லாம் கொண்டுட்டு வரதை, அதை அங்கே வைங்க சித்தப்பா, இங்கே வைங்க சித்தப்பா அது தீர்ந்து போச்சு, இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி வேலை வாங்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களாப்பா மாமா பாவமாக இருக்காரு அப்படின்னு சொல்ல, நேராக உள்ளே போகிறாங்க. என்ன சம்மந்தி கிளம்பி போனியே, திரும்பி வந்துட்டீங்க, வேலை இல்லையா, நான் இதோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. டேய் பழனி வெளியே வாடா அப்படின்னு சொல்ல, இதோ வந்துட்டேன் மச்சான்னு சொல்லிட்டு மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுக்க, டேய் உனக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல
முடியலன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். அப்படி இருக்கப்போ நீ திரும்பவும் இதே கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்ல, சம்மந்தி இந்த வெயிலில் மயக்கம் வருதுன்னு சொன்னால் வெளியில தான் போய் வேலை பார்க்க முடியாது. அதுக்காக கடையில் இருக்க வேலையுமா பார்க்க முடியாமல் இருக்க முடியும். அதெல்லாம் சொல்ல சொல்ல எங்கள் தம்பியை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கல்லாவில் இருந்து யார் தான் இதை கடையை பொறுப்பாக பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் நான் இருக்கேன்னு சம்மந்தி. அதுவும் இல்லாமல் பழனி தம்பிக்கு நீங்களே சொல்லிவிட்டீங்க ஒரு வேலையும் சொன்னாதான் செய்வார் இல்லைன்னா செய்ய மாட்டார்னு. அப்புறம் வர்றவங்க கணக்கு வழக்கில் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டா பிரச்சனை நமக்கு கடைக்கு தானே வரும். அதனால நான் பார்த்துக்கிறேன் சம்மந்தின்னு சொல்ல, இல்லை சம்மந்தி அது சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் முகம் மாறுது. ஓ அப்போ தங்கமயில இங்கே கல்லாவில் உட்கார வைக்க போகிறீங்களா? அதுவும் சரிதான், உங்கள் வீட்டு மருமக, அப்புறம் கடை பொறுப்பை நீங்கள் அடுத்த அந்த பிள்ளைக்கு தானே கொடுத்தாகணும். மயிலிங்க வாமா அப்படின்னு சொல்ல, மயிலு நீ ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழனிங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பக்கத்தில் வந்ததும் நீ போய் உட்காந்து கல்லாவில் உட்காந்து பொறுப்பாக கணக்கு வழக்க பார்த்துக்கிட்டு சரியா அப்படின்னு சொல்ல, நீ என்ன மச்சான் சொல்கிறிய? நான் எப்படி மச்சான்? அது மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, டே நான் சொன்னதை நீ செய்டா, நான் சொன்னால் நீ செய்வதானே, நான் சொல்கிறத மட்டும்தான் அவன் செய்வான் அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்துட்டு விடைக்கிற மாதிரி பேசவும் செய்கிறாங்க. சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டே பழனி நீ போய் கடையில் இருந்து இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, நகர்ந்தனே எனக்கு தெரிஞ்சுது, அப்புறம் நடக்கிறதே வேற. கடை கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே நோட்டில் எழுதி வைக்கிறதுலேருந்து பணத்தை வாங்கி வைக்கிறது வரைக்கும் உன்னுடைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் இந்த கடையோட கணக்கு வழக்க நம்ம தங்கமயில்கிட்ட கொடுத்துருக்கலாமே, அந்த பிள்ளை சரியாக தானே பார்க்கணும். அங்கே நின்று தயங்கி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான் சம்மந்தி, அது எப்படி உடனே தங்கமயில் கிட்ட அந்த பொறுப்பை என்னால் ஒப்படைக்க முடியும்? தங்கமயில் இப்போதான் எங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணு. ஆனால் பழனி இங்கே என் பசங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கடைக்கு எனக்காக ஓடி வந்தவன். அவன் சின்ன குழந்தையா சின்ன பையனாக இருந்ததுலேருந்து இந்த கடையில் வந்து அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். தன்னுடைய படிப்பை கூட விட்டுட்டு இந்த கடையில் அவன் வேலை பார்த்துருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு நான் செய்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். இந்நேரம் அவனும் படிச்சிருந்தா இந்த செந்தில் மாதிரியோ இல்லை கதிர் மாதிரியோ இல்லை சரவணன் மாதிரியோ இன்னும் அவனும் ஏதாவது ஒரு நல்ல டெவலப்பில் நல்ல வேலையில் இருந்திருப்பான். ஆனால் எனக்காக அத்தனை வேலைகளையும் அவன் வந்துட்டு படிப்பெல்லாம் தூக்கி போட்டு குடும்பத்தை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு வந்தவனுக்கு நான் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன்னு யோசிச்சா ஒன்றுமே இல்லை. நான் அவனுக்கு கொடுக்குற ஒரே பொறுப்பு இனி அவன் இந்த கல்லாவில் இருந்து கணக்கு வழக்க பார்த்துக்கிறதான். சரவணனுக்கு கூட அதை நான் இனி கொடுக்க போகிறதில்லன்னு சொல்ல, சரியாக சொன்னீங்கப்பா, இதை மாமா இருந்து பார்த்துக்கிறதா எனக்கும் சந்தோஷம். நான் அந்த இடத்துல உட்காரதை விட மாமா இருந்து பார்த்துக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷமே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் கிளம்புறாங்க. கூடவே அங்கே பாண்டியனும் கிளம்புறாங்க. அங்கே பழனியும் கடையில் கணக்கு வழக்க பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். வாழ்வை பற்றியா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வுன்னு சொல்லி அங்கே கிண்டல் பண்ணுற விதமாக பேசவும் செய்கிறாங்க. மயிலு இந்த கடையில் உனக்கு பொறுப்பு இல்லை எனக்கும் பொறுப்பு இல்லை, அப்புறம் எதுக்குமா இந்த கடையில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, ஆமாம் உங்கள் பார்த்தீங்களா சம்மந்தி உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஆனால் என்ன நம்பியோ தங்கமயில நம்பியோ இல்லை என் மாப்பிள்ளையை நம்பியோ இதெல்லாம் கொடுக்கல. ஆனால் உனக்கு எப்படி சம்மந்தியை கைக்குள்ளே போட்டுக்கணும் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லும்போது அதை கேட்ட எங்கள் பழனிக்கு கோவம் தான் வருது. யாரையும் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைங்க. கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் அதை நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்டே நிறைய சொத்து இருக்குது. எங்கள் அப்பாவுடைய சொத்தை பிரித்தாலே இங்கே இருக்கிறத விட அதிகமாகவே எனக்கு கிடைக்கும். அதை வச்சு கூட என்னால் பெரிய ஒரு ஸ்டோரே உருவாக்க முடியும். இப்போ கூட என் அண்ணனுங்க எனக்காக தனி கடையை இங்கே அமைச்சு தரேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கடைக்கு கல்லாவில் உட்கார்றது தான் என்னுடைய வேலை கிடையாது. ஒரு கடைக்கு ஓனர் ஆகிற தகுதியே எனக்கு இருக்கு. ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் காரணம் என் அக்காவுக்காவும் என் மச்சானுக்காவும் தான். பெத்த பையனுக்கு பாசம் காட்டுறதை விட அதிகமாகவே என்கிட்ட அவங்க அதிக அளவுக்கு பாசத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்காக நான் செய்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். அதுவும் இல்லாமல் கடையில் கணக்கு வழக்கு இதெல்லாம் எங்கள் மச்சானுக்கு எப்படி கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு சரியாக தெரியாது. இனி நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கவும் வேண்டாம். அப்படி ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா சம்மந்தியும் ஒரே கடையில் வேலை பார்க்குறதும் சரியாக இருக்காது, பிரச்சனை தான் ஏற்படுத்தும். என்னம்மா மயிலு நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்ல, இல்லை சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது தங்கமயிலும் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்து நிற்க, மயிலு என்னம்மா நீ போய் உள்ளே இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைமா அப்படின்னு சொல்ல, மயிலு அப்படியே கோவத்தோடு உள்ளே போகிறாங்க. அங்கே மாணிக்கமும் எதுவுமே பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. கல்லாவில் இருக்க பணமும் கலெக்ஷனும் இனி நம்ம கைக்கு வர போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்க. பழனி முறைச்ச மாதிரியே உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. வெளியில் போனதுக்கு பிறகு சரவணன் பாண்டியன் கிட்ட ரொம்ப நன்றிப்பா, பாவம் தெரியுமா மாமா அப்படின்னு சொல்ல, நானே அதை இப்போ தாண்டா கவனித்தேன். எப்படி பழனியை நான் இந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசினேன்னு தான் எனக்கு தெரியல. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்கள் அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பேசணும்ல, யோசிக்காமல் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்க மனசை காயப்படுத்துன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விடுங்கப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல, இல்லைடா இது பெரிய விஷயம் இல்லைன்னு நாம தான் நினைக்கிறோம். ஆனால் அது பழனி மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு
நைட்டே பாண்டியன் இந்த விஷயத்தை கோமதி கிட்ட சொல்ல கோமதி இதை கேட்டு ரொம்ப திட்டுறாங்க. ஏற்கனவே சுகன்யா முன்னாடி பழனியை திட்டினதை பார்த்தாதான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன், எதுவாக இருந்தாலும் பார்த்து யோசிச்சு அதுக்கேற்றது போல் பேசுங்கன்னு. ஆனால் இப்போவும் நீங்கள் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. பழனியை யார் முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தானே உங்ககிட்ட சொல்கிறேன். சுகன்யா முன்னாடி மட்டும் கிடையாது, தங்கமயிலாக இருக்கட்டும், ராஜியா இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு ஆட்களாக இருக்கட்டும், யார் முன்னாடியும் பழனி அவமானப்படுத்துகிற விதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கும் கோவம் வரத்தாங்க செய்யும். என்னதான் இருந்தாலும் என்னுடைய தம்பின்னு சொல்ல, ஹேய் என்னடி பேசுகிறவ, அவன் உனக்கு தம்பியாக இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு பையன் மாத்திரேன்னு சொல்லுறத கேட்டுட்டு பழனி அங்கே நின்று கண் கலங்குறாங்க. பின்னாடி அக்காவும் மச்சானும் தான் மேலே எம்புட்ட பாசம் வச்சுக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு பழனி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் தங்கமேலுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு கோவம் தான் வருது. உள்ளே போன பிறகு தங்கமேல பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க எங்கள் சரவணனும். உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் அம்புட்டு திமிரா போச்சுல, இத்தனை வருஷ காலமாக அந்த கடையில் வேலை பார்க்குற என் மாமாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படி தானேன்னு சொல்ல, நான் என்ன மரியாதை கொடுக்காம பேசினேன், சித்தப்பான்னு மரியாதையோடு தானே பேசினேன். தெரியும் சித்தப்பான்னு வார்த்தைக்கு வார்த்தை மரியாதை கொடுத்தா மட்டும் பார்த்தாது, உன் பேச்சில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் எந்த இடத்துல எந்த விதமாக மாறுதுன்றதை நான் பார்த்துட்டு தானே இந்த மயிலு. நீயும் உங்கள் அப்பாவும் போடுற கணக்கு என்னன்னு எனக்கு தெரியாதா? இனி அந்த கடைக்கு உங்கள் அப்பா ஒரு வெறும் வேலை ஆள் தான். வந்தோமா, இங்கே வேலையை பார்த்தோமா, சம்பளத்தை வாங்கினோமான்னு இருக்கணும். அதை தாண்டி கல்லாவில் கையை வைக்கிறது, பணத்தை எடுக்கிறது இதெல்லாம் திரும்ப வச்சுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கான ஆளை தான் எங்கள் அப்பா சரியாக போட்டிருக்காங்க. இனி பழனி மாமாவை கேட்டு தான் இனி ஒன்றையும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இங்கே தங்கமேல் தெரிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சரவணனுக்கு இருக்க கோவத்தை பார்த்து கொஞ்சம் நடுங்கே நின்றுட்டுருக்காங்க.